Jump cheetah. Good boy. இது என்னது ப்ரோ? இது ஆனாவனா குறுக்க வந்துட்டே இருக்கு. இது என்ன? இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி காட் வில்ல. அதான் சொல்றேன் ப்ரோ, வளர்க்கறது தான் இருக்கு. நம்ம பப்பில இருந்தே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி ஒரு 3 months கழிச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தோம்னா நல்லா வளர்க்கலாம் ராட் வில்ல. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட். ஸ்டே ஸ்டே ஸ்டே. ஈட். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? என் பேர் ரோஷன். ஃபார்ம் பேர் ப்ரோ? நம்ம ஃபார்ம் பேரு குவாலிட்டி பெட்ஸ். டாக்ஸ் ஃபார்மா? ஆமா, டாக்ஸ் ஃபார்ம். இப்போதைக்கு ஃபியூச்சர்ல எல்லா விதமான பெட்ஸும். அதனால தான் குவாலிட்டி பெட்ஸ்னு வச்சிருக்கீங்க, டாக் பேரை உள்ள சேர்க்காம. ஆமா ஆமா. என்னென்ன டாக் வச்சிருக்கீங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட ஏதோ பக் இருக்கு, லேப்ரடாக் இருக்கு, கோல்டன் ரிட்ரீவர் இருக்கு, பீகிள் இருக்கு, ஷிட்ஸு, ராட்வெல்லர் இருக்கு. எல்லாமே பப்பீஸா வச்சிருக்கீங்க? எல்லாமே அடல்ட் இருக்கு. அடல்ட் தான். ஆமா ஆமா. ஒரு இடத்துல இருக்க முடியாது, நல்லா தூக்கி வச்சுக்கிட்டா இருக்கு. அடல்ட்டா வச்சிருக்கீங்கன்னா பப்பீஸ் கொடுப்பீங்க? ஆமா, இப்போ இவங்களோட ப்ரீடிங் பப்பீஸ் கொடுப்போம். இல்ல வேற ஏதாவது பப்பி வேணும்னாலும் நம்ம மேல் வச்சிருக்கோம். இந்த பக் பார்த்து யாருக்காச்சும் பிடிச்சிருக்கா, அது ஒரு குட்டி வேணும்? ஆமா ஆமா. இப்போ நம்ம கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா ஃபீமேல் மேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் இவனோட ஸ்டட் பப்பி கொடுப்போம். ஏதாவது லிட்டர்ல இருந்து வேற ஏதாவது பப்பி வேணாலும் எடுத்து கொடுப்போம். பப்பீஸ் எப்பயுமே இருக்கும். என்னென்ன டாக்ஸ் இருக்குன்னு போய் பாப்போமா? பாப்போம். இங்க எல்லாமே ஃப்ரீயா தான் விட்டுருக்கீங்களோ? ஆமா ப்ரோ, இங்க ஃப்ரீயா தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபார்ம் போயிருக்கேன், அங்க ஃப்ரீயா விட மாட்டாங்க. நீங்க ஃப்ரீயா விட்டுருக்கீங்க? ஆமா, இங்க எல்லாமே கொலைக்காதா? எல்லாமே ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் தான். சப்போஸ் டாக்ஸும் சண்டை போற 1-2 ரவுடி பசங்கலாம் இருப்பாங்க, அவங்கள மட்டும் நம்ம கேஜ்ல போட்டு இவங்க இல்லாதப்போ இங்க அவுத்து விடுவோம் ஃப்ரீயா. மோஸ்டா எல்லாமே இங்க ஃப்ரீயா தான் இருக்கும். இது வெயில் டைம்ல இங்க உள்ள இருக்கும் ஃபேன்ல, மற்ற டைம் வெயில் இல்லாத டைம்ல வெளியில ஃப்ரீயா அவுத்து விட்டுறோம், வெளியில சுத்திக்கிட்டு இருக்கோம். புதுவால் வந்தாலே கத்துமே, இங்க எதுவுமே கத்தாம அப்படியே அமைதியா இருக்குங்க. ஆமா ப்ரோ, எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப். ஓகே. வந்த உடனே நாங்க யாரும் இல்லாம வந்தா ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா? இல்ல நாங்க யாரும் இல்லாம வந்தா கொலைக்கும். நாங்க இருக்கும் போது இருந்தா எதுவும் பண்ணாது. ஓகே. எல்லாமே அடல்ட் மட்டும் இங்க வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. பப்பீஸ் எதுவும் இல்ல? பப்பீஸ் ஆமா, இன்னும் நம்ம கிட்ட லிட்டர்மென்ட் ஆனாதான் பப்பீஸ். நம்ம போஸ்டா இப்போதைக்கு கரண்டா பப்பீஸே இல்லையா? ஆமா, இப்ப பப்பீஸ் இல்ல. ஓகே. இந்த பேரண்ட்ல இருந்து குட்டி வேணும் அப்படினா கூட ஆமா ஆமா பண்ணி கொடுத்துருங்க. ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, பேரண்ட் ஒண்ணுனா பாப்போம். ஓகே ஓகே. முதல்ல எது ப்ரோ? ராட்வீலர் காமிச்சிருங்க. சிட். ஓகே, சிட். குட் பாய். ஸ்டே. ராட்வீலர் மேலா இது? ஆமா, மேல். இவன் ஸ்டட் மேல் தான், இவன் ப்ரூவன் மேல் தான். ஓகே. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும், நல்ல கவுண்டிங் ப்ரொடியூசிங்கும் நல்லா இருக்கும். குவாலிட்டின்றது எப்படி பாப்போம் நம்ம? ராட்வீலர் குவாலிட்டி எப்படி பாப்போம்னா ஹெட் சைஸ். இவன் ஹெட் பாத்தீங்கன்னா நல்ல பஞ்ச் ஃபேஸ் இருக்கும். ஓகே. நல்ல பெரிய மண்டை. நிக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஆங்குலேஷன்ல நிப்பான். சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஷோ ஆங்குலேஷன் சொல்லுவாங்க இது. ஓகே. இதில் ஸ்டாம்ப். இந்த கரெக்டான மார்க்கிங் இருக்கணும். இங்க டேன் நெத்திக்கிட்ட கரெக்டாக டார்க் டேன், இந்த வாய்க்கிட்ட, செஸ்ட் கிட்ட, லெக்கு இங்க இப்படி இந்த கரெக்ட் டேன் இருக்கணும். ஓகே. சில ராட்வீலருக்கு டெயில் ரொம்ப சுத்தி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த மாதிரி இது நார்மலா இந்த மாதிரி இருக்கும். சும்மா ஒரு ரோல் இருக்கலாம், பட் சிலதுக்குலாம் ரொம்ப பக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குவாலிட்டி. ஆமா, லெக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக் பெருசா இருக்கும், ஃப்ரண்ட் லெக் ஹெவி போன். உங்களோட ஃபேவரட் அதுதானோ? ஆமா ஆமா ஆமா. இவன் ஃபுல் ஒபீடியன்ஸ் ட்ரெயின்டு. வித்தவுட் லீஷ் ரோட்ல வாக்கிங் கூட கூட்டு போலாம், நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான். நான் உங்களுக்கு எல்லாமே பண்ண வச்சு காட்டுறேன் என்னென்ன பண்ணுவான். இது அக்ரெசிவா இருக்குமா? ஃப்ரெண்ட்லி, ஃபுல் ஃப்ரெண்ட்லியா தான் நான் வளர்த்துருக்கேன். இப்பயே பண்ண வச்சு காட்டுங்களேன். ஓகே. குட் பாய். லை டவுன். லை டவுன். குட் பாய். அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு. ஸ்டே ஸ்டே ஸ்டே. ஈட். இது கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல நீங்க சொல்றீங்க, தமிழ்ல சொல்லி ட்ரெயின் பண்ண முடியுமா? பண்ணலாம். நார்மலா இங்கிலீஷ்ல தான் பண்ணுவாங்க டாக்கு. தமிழ்ல நம்ம சொல்றதுல தான் இருக்கு. நம்ம ஸ்டே சீட்டா, ஸ்டே 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 தேர். Cheetah, come. Good boy. Good boy. Good boy. 4 monthsல இருந்து ட்ரெயின் பண்ணலாம்னு சொன்னீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே obey பண்ணுவோம். அது எல்லாமே 4 monthsல இருந்து. ஆமா, 4 month ட்ரெயினிங்ல நீங்க ட்ரெயின் பண்ணிடுவீங்களா? ஆமா, 1 monthல எல்லாமே முடிச்சு கொடுத்துறோம். சப்போஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆனாலும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே. அது எப்படி கொண்டு வந்து உங்ககிட்ட விடணுமா? ஆமா, நீங்க போர்டிங் இங்க விட்டு ட்ரெயின் பண்ற மாதிரி இருந்தாலும் ட்ரெயின் பண்ணலாம். 1 month விட்டு. ஆமா, இல்லனா உங்க வீட்ல வந்து டோர் ஸ்டெப்பும் ட்ரெயின் பண்ணலாம். ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தா நீங்க கொண்டு வந்து விட்டுடலாம். இல்ல இங்க ஏரியா பக்கத்துல இருக்குன்னா நம்ம இது பண்ணலாம். இது நீங்க ட்ரெயின் பண்ணதா? ஆமா, இது ஃபுல்லாவே நான் ட்ரெயின் பண்ணது. உங்களோட ஃபேவரட் அதான் போல இருக்கு. Cheetah, come. Sit.
ஓகே ஸ்டே. நீங்க சொன்னாதான் பால் எடுக்குமா? கோ டேக். கம். என்கிட்ட எடுத்துட்டு வருது. ஜம்ப். இப்போ ஃபுல் சைஸ் தான். Come on, jump. Jump. Jump, cheetah. Good boy. Go take. Come, come. Good boy. Good boy. Stay, stay. Go take. இதுக்கு முன்னாடி யாராச்சும் கேட்டிருக்காங்களா தமிழ்ல கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னு? இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்ல ப்ரோ. நான் மட்டும் தான். நீங்க தான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல இது வரைக்கும். நான் வளர்த்தனா நான் அப்படிதான் கேட்பேன். ஓகே ஓகே ஓகே. அது நம்ம சொல்லி தரதுல தான் இருக்கு. ஓகே. வான்னா வரும், போனா போகும். அதே கம்னா கோனா. லாங்குவேஜ்ன்றது நம்ம அதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது தான். இது லேபா ப்ரோ? லேப்ரடார் ப்ரோ. இவனும் நல்ல ப்ரூவன் ஸ்டட் மேல் தான். லேப்ல எத்தனை வச்சிருக்கீங்க? லேப் 2 மேல் இருக்கு ப்ரோ. 2 வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா. ஓகே. இது மேல் தானா? ஆமா மேல் தான் இது. இதுல எப்படி குவாலிட்டின்றது? இதுலயும் ஹெட் தான் ப்ரோ. எல்லாத்துலயும் ஹெட் பெருசா இருக்கணும். லெக் பாத்தீங்கன்னா ஹெவி போன் சொல்லுவாங்க, அது பெருசா இருக்கணும். டெயில் ஷார்ட்டா இருக்கணும். லேப் பொறுத்த வரைக்கும் டெயில் கேரட் டெயில் சொல்லுவாங்க, அந்த டெயில் ஷார்ட்டா இருக்கணும். இது கலர் என்ன சொல்லுவாங்க? கலர் லைட் ஃபான் கலர். இது லைட் ஃபான். என்னென்ன கலர் இருக்கு? ஹை ஸ்கூபி. லேப்ல அதான் ப்ரோ லைட் ஃபான் இருக்கும். இல்ல உங்ககிட்ட என்னென்ன இருக்கு? இதுதான் இருக்கு, லைட் ஃபான் தான் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சீங்களா, அது பேர் என்ன சொன்னீங்க? சீட்டா ராட்வீலர். ராட்வீலருக்கு இப்போ இது வந்து லேப். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல? ஆமா ஆமா. இப்போ யாருக்கு எது செட் ஆகும்? அதுதான் ராட்வீலர் பாத்தீங்கன்னா மோஸ்டா வளர்க்கறத பொறுத்து தான் இருக்கு. ராட்வீலர், டாபர்மேன், பிட்புல் எல்லாமே. ஸோ நம்ம கரெக்டா சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணி வளர்த்தோம்னா அது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஒபீடியண்டா பிஹேவ் பண்ணும். நம்ம ஃப்ரீயா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்னா அது நம்மள மிரட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ லேபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ரெண்ட்லி பிரீட் தான் லேபு. ஏதாவது 1 or 2 தான் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கும் லேபை பொறுத்த வரைக்கும். மோஸ்டா இந்த பிங்க் கலர் இப்போ எல்லாருக்கும் செட் ஆகாதா? ராட்வீலர் அதான் சொல்றேன் ப்ரோ, வளர்க்கறது தான் இருக்கு. நம்ம பப்பில இருந்தே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி ஒரு 3 months கழிச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்த்தோம்னா நல்லா வளர்க்கலாம் ராட்வீலர். இப்போ நம்ம ட்ரெயின் பண்றது ஆமா, நம்ம கொடுக்குற ட்ரைனிங் பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு டாக் ட்ரைனிங் வேணும்னாலும் நம்ம பண்றோம். நீங்க பப்பீஸ் மட்டும் தான் கொடுக்குறீங்க, அடல்ட் கிடையாது? ஆமா, அடல்ட் சேல்ஸுக்கும் இருக்கு. அடல்ட் வேணும்னாலும் இதெல்லாம் சேல்ஸ் இல்ல, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் உங்க அடல்ட் ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வெளியில இருந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆமா சரி. அடுத்து எது ப்ரோ? அடுத்து பீகிள் எடுத்துக்கோங்க ப்ரோ. யோசி இப்படி வா அனி. பப்பி ட்ரைனிங் நீங்க கொடுப்பீங்களா? ஆமா ப்ரோ, ஃபுல் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம். அது எத்தனை நாள் ட்ரைனிங் இல்ல எத்தனை மாசம்? 1 month ட்ரைனிங் ப்ரோ. 1 month தான். ஆமா ஆமா. என்ன ஏஜ்ல கொடுப்பீங்க அது? ஏஜ் இப்போ 4 months ஆயிட்டாலே 4 months கழிச்சு கொடுக்கலாம் பப்பிக்கு. ஓகே. பீகிள் இது எந்த மாதிரி ப்ரோ? இது வந்து பஞ்சாப்ல இருந்து எடுத்தோம் பீகிள். ஓகே. இது வந்து ட்ரை கலர் பீகிள். ட்ரை கலர்னா 3 கலர் இருக்கணும். பிளாக் இருக்கணும், பிரவுன் இருக்கணும், ஒயிட் இருக்கணும். ஓகே. இது நல்ல ட்ரை கலர் பீகிள். இது பீகிள் சைஸ் எவ்வளவு தானா? பீகிள்ல இது பெரிய சைஸ் தான், 17 inch இது. ஓகே. இது டெயில் வந்து டெயில் முனையில டிப்ல வந்து ஒயிட் இருக்கணும். ஓகே. இந்த மார்க்கிங் இங்க நாம மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க்கிங் கரெக்டா இருக்கணும். ஓகே. இந்த 4 கால்ல ஷூ ஒயிட் கலர்ல இருக்கணும். இந்த ஷூன்னு சொல்லுவோம், ஒயிட் ஷூ. ஓகே. இது கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் தான் பீகிள்கான மார்க்கிங். இது அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து காம்பேக்ட் சைஸ் பீகிள். இது வந்து 13 inch தான் இருக்கும். ஆமா, இருக்கிறதுலே சின்ன சைஸ் டாய் வெரைட்டி பீகிள் 13 inch தான். ஸோ இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். பெரிய சைஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓகே. இந்த சைஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். இது எப்படி ஃப்ரெண்ட்லியா? ஆமா, ஃப்ரெண்ட்லி தான். இவங்க 2 பேரையும் பஞ்சாப்ல இருந்து தான் எடுத்தேன் நான். ஓகே. ஸோ இவ வேணும்னா இவ பப்பீஸ் கொஞ்சம் புக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கேரண்டியா சொல்லி கொடுக்கலாம் காம்பேக்ட் சைஸ் பப்பி. ஓகே ஓகே. இது பக்கா? பக் மேல். அவன் என்ன வோடஃபோன்யா? ஆமா ஆமா. இது அந்த ஃபேஸ் குவாலிட்டி தான பாப்பாங்க? ஆமா ஆமா, பஞ்ச் ஃபேஸ் பாப்பாங்க. இது வந்து பஞ்ச் ஃபேஸ் இல்ல. பஞ்ச் ஃபேஸ்னா நோஸ் உள்ள போயிருக்கணும். ஓகே. அது போனா கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம ரேட்டிங் பண்றோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்காது. நம்ம கிளைமேட்டுக்கு செட்டா இருக்காது. ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஷிட்ஸு.
ஷிட்சு. இதுக்கு ஹேர் கம்மியா இருக்கும். ஆமா, இல்ல க்ரூம் பண்ணிருக்கோம் இப்போ ஃபுல்லா. கட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. இப்போ நம்ம ஹேர் மெயின்டைன் பண்ணோம்னா தனியா வச்சு டெய்லி கோம் பண்ணி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம். இங்க ஏற்கனவே இத்தனை டாக் இருக்கு. ஆமா, இந்த இடத்துல இந்த இதுல கொஞ்சம் நம்ம இதுவா வச்சுக்க முடியாது, ஹேர் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுதான். இது என்னது ப்ரோ? இது ஆனா குறுக்க வந்துட்டே இருக்கு. இது என்ன? இவ ரொம்ப ஃப்ரெண்ட்லி கோல்டன் ரெட்ரீவர். ஓகே. இவ ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். யார் வந்தாலும் ஒராசிக்கிட்டு விளையாடணும்னு நினைப்பா. வீடியோ எடுக்கவே விட மாட்டேது. ஆமா, ரொம்ப இதுவா இருப்பா. ஸ்கூபி இவ பேரு. ஃபீமேலா? ஃபீமேல். அவன் மேல், ஸ்டட் மேல் அவன். ஓகே. அவன் ரொம்ப என்ன சொல்ற ரவுடி பையன், அதனால அவனை கொஞ்சம் கேஜில் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து போர்டிங் வந்த லேபு. ஸோ போர்டிங் இப்போ மெயினாக போர்டிங் பண்ணுறோம் இங்கே, டாக் போர்டிங். ஓகே. இப்போ ஓப்பனிங் ஆஃபர் வந்து இப்போ தான் இங்கே கெனல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்தோம். ஸோ இது ஓப்பனிங் ஆஃபர் வந்து போர்டிங் வந்து டாய் வெரைட்டிக்கெலாம் 300 rupees, இந்த மாதிரி லார்ஜ் வெரைட்டிக்கெலாம் 500 rupees per day வித் ஃபுட்டு, ப்ராப்பர் ப்ளே ஏரியா, விளையாட விடுவோம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்லேயே டாகை தனியாக வச்சுருப்பீங்க, இப்போ இங்கே வந்ததுன்னா மற்ற டாகோட மிங்கிள் ஆகி கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கும், கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக விளையாட விட்டு வச்சுப்போம். இது இந்த லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். கொடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து ப்ரோ, அந்த கோல்டன் ரெட்ரீவர்ல குவாலிட்டி எப்படி பார்ப்பாங்க? கோல்டன் ரெட்ரீவர்ல வந்து இது டார்க் கோல்டு சொல்லுவோம் இது. ஓகே. இதுலயே லைட் கோல்டு இருக்கு, இன்னும் ஃபுல்லா ஒயிட் கலர் இருக்கு. ஓகே. மேல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கோல்ட்ல தான் இருக்கும். இந்த ஃபீமேல் டார்க் கோல்டு. கலர் வச்சு. ஆமா, கலர் ஃபர் நல்ல ஃபர் இருக்கணும் இவங்களுக்குலாம், முடி நல்லா இருக்கணும். மோஸ்டா டார்க் கலர்ல பாத்தீங்கன்னா மண்டை சின்னதா தான் வரும். லைட் கலர் ஒயிட் கலருக்குலாம் மண்டை பெருசா வரும் கோல்டன் ரெட்ரீவர்ல. ஜாரா வா, நல்லா எழுந்துருச்சு. வா வா வா. மொழியே வராதரா பக்கத்துல மாதிரி இருக்கு. இல்ல அவளுக்கு ப்ளூ ஐஸ்ன்றதுனால கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல ப்ரோ, நம்ம இங்க இம்போர்ட் பண்ணி இதோட ஜெனரேஷன் எல்லாமே அப்படியே அடாப்ட் ஆயிடுச்சு நமக்கு. இதோட அப்பா அம்மா எல்லாம் இங்க தான் இருக்கும், தாத்தா பாட்டி பிரச்சனை. நிறைய பேர் இந்த ஏசி ரூம்ல போட்டு வளர்க்கறது. இந்த பிரீட் இல்ல ப்ரோ, நீங்க மாங்கிரியல் பிரீடு கூட எடுத்து கீழ இருந்து ஏசில வளர்த்துட்டு திடீர்னு வெளியில விட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பாது. ஓகே ஓகே. இதே இந்த ஹஸ்கிய பப்பில இருந்து ஏசி எதுவுமே இல்லாம வெறும் ஃபேன்லயே வச்சு வளர்த்துட்டு அடல்ட் ஆனா நீங்க ஃபேன்லயே வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. பப்பில இருந்து நம்ம அடாப்ட் ஆயிடுச்சு. ஆமா, பப்பில இருந்து நம்ம எப்படி வளர்க்கறோமோ அப்படி. இவ்வளவு செம்ம வாலி, இப்ப தூங்கிட்டு இருக்கா, தூக்க கலகத்துல இருக்கனால எல்லாம் அவுத்து விட்டோன்னே ஆட்டம் போட்டுச்சிங்க. இப்ப ரெஸ்ட் தான் இருக்கு. ஆமா, அதுக்குள்ள ஏஞ்சிருச்சுங்களா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வேற என்ன ப்ரோ? வேற கேட் எடுக்கணும். கேட் என்ன ப்ரோ, இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பூனையா? ஆமா ப்ரோ, இது வந்து ரொம்ப நாளா டாக்ஸ் எல்லாம் பார்த்து பழகிருக்கோம். டாக்ஸும் இவ்வளவு பார்த்து பழகினால ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பெர்ஷியன் கேட் இவன், ப்ளூ ஐன்னு சொல்லுவாங்க. இவனுக்கும் 2 கண்ணும் ப்ளூ ஐல இருக்கும். இந்த ஸ்டட் மேல் தான் இவன். உங்க ஃபீமேல் ஏதாவது ஹீட்ல இருக்கு மேட் பண்ணோம்னா இங்க கொண்டு வந்து போர்டிங் விட்டீங்கன்னா நம்ம இது மேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இதுல எப்படி? இதுல அதான் ப்ரோ, இவன் வந்து ஃபுல் ஒயிட் விட்டுருலாம். ஆனா குவாலிட்டின்றதோட அவங்களுக்கு பிடிச்சதான் ஆவாங்க. ஆமா 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 ஆமா. இதுல வந்து பஞ்ச் ஃபேஸ் இருக்கு. ஓகே. பஞ்ச் ஃபேஸ் பாத்தீங்கன்னா உள்ள போயிருக்கும், கொஞ்சம் மண்டை பெருசா வரும். இது வந்து டால் ஃபேஸ், நார்மல் டால் ஃபேஸ். ஓகே. இதுல ப்ளூ ஐ பியூர் ஒயிட் பெர்ஷியன் கேட். கேட்ல இது ஒண்ணு மட்டும் வச்சிருக்கீங்க? ஆமா, கேட் ஒண்ணு மட்டும் இருக்கு. இது லவ் பேர்ட்ஸா ப்ரோ? ஆமா ப்ரோ. இதுவுமே இங்க வச்சிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. சேல்ஸ்க்கு தானா? ஆமா ப்ரோ, நம்ம வாங்கி விட்டு இங்க பிரீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த குட்டிங்க கொஞ்சம் அடல்ட் வேணாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் சும்மா சைடிஸ் மாதிரி போல இருக்கு. இந்த டாக்ஸ்க்கு நடுவுல கேட் ஒன்னு, பேர்ட்ஸ். ஆமா, இது சும்மா நம்ம ஆசைக்காக வாங்கி வச்சிருக்கேன். பேர்ட்ஸ் எத்தனை வச்சிருப்பீங்க இதுல? இதுல ஒரு 10 இருக்கும் ப்ரோ. 10 இருக்கும். பேரண்ட் ப்ரீடிங் சைஸ்ல கேட்டாலும் ஒயிட்டா இருக்கு. ஆமா, ப்ரீடிங் சைஸும் இருக்கு, குட்டிங்களும் செமி அடல்ட்டும் இருக்கு. ஓகே ப்ரோ. இது இந்த பக்கம் என்னது? ராபிட்ஸ். அது கையில எடுக்க முடியுமா? எடுக்கலாம். எடுத்துக்காடு. இது நார்மல் அல்பினோ ராபிட்டா? ஆமா ஆமா. சரி சரி. இது என்ன கீரோன்னு நினைக்கிறேன். ஆமா, கீரும். மேல் ஃபீமேல் வச்சிருக்கீங்க? ஆமா. குட்டி எதுவும் போடல? இப்பதான் வாங்கி விட்டது. ஆக்சுவலா 2 வாங்கணும், 2ம் மேலா இருந்தது. அப்புறம் அந்த மேல் கொடுத்துட்டு இன்னொரு ஃபீமேல் இப்பதான் வாங்கி விட்டுருக்கோம். ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம டாக் போர்டிங் பண்றோம். இப்போ இது ஓப்பனிங் ஆஃபர்ல வந்து டாய் வெரைட்டிஸ்லாம் 300 rupees, லார்ஜ் வெரைட்டிஸ் 500 rupees per day பண்றோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டாக் சிங்கிளாகவே நீங்கள் வளர்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ளேயே உங்கள் கூட இருந்திருக்கும் டாக். ஸோ இங்கே வந்ததுன்னா மற்ற நம்ம டாக்ஸோட மிங்கிள் ஆகும், ஃப்ரெண்ட்லியாக. அது இப்போது சில டாக்லாம் ரிசர்வாக இருக்கும், யாருக்கிட்டையும் பழகாத அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஆகும், கொஞ்சம் சோஷியலைஸ் ஆகும், மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக விளையாடுற மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்ம டாக் கேஜில் அந்த அளவுக்கு வைக்க மாட்டோம், ஃப்ரீயாக இதே மாதிரி தான் வச்சுப்போம். ஸோ நீங்கள் ஊருக்கு எங்கேயா போகிறீங்க, 1 வீக் 10 days எங்கேயா போகிறீங்கன்னா டாக் இங்கே விட்டு போனால் நம்ம நல்லா கேராக பார்த்துப்போம். இங்கே 24 hours நீங்கள் இங்கே பார்த்துக்கிறது. ஆமாம், பார்த்துக்கிறது. டாக் நீங்கள் இப்போ விட்டு போனீங்கன்னா பார்த்துக்கிறது. இங்கே 24 hours ஆள் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே. ஸோ அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. பப்பீஸ் ஆனால் இப்போதைக்கு இல்லை, வேணும்னா அரேஞ்ச் பண்ணுவீங்க? ஆமாம், பப்பீஸ் எல்லா ப்ரீடுமே இருக்குது நம்ம கிட்ட. எது கேட்டாலும் இருக்குது. ஆமாம், எது எல்லா ப்ரீடுமே இருக்குது, எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே பிரதர், உங்கள் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேன், லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ப்ரோ.